Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் 4th சாப்டர் எடுத்துக்காட்டு 4.4 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 90 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு சிறுவன் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து 1.2 மீட்டர் வினாடி வேகத்தில் நடந்து செல்கிறான். தரையிலிருந்து விளக்கு கம்பத்தின் உயரம் 3.6 மீட்டர் எனில் 4 வினாடிகள் கழித்து சிறுவனுடைய நிழலின் நீளத்தை காண்க. அதாவது பாருங்கள், இப்போது இந்த கொடுத்துருக்க ட்ராவில் இந்த ஏபின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த விளக்கு கம்பன்னு எடுத்துக்கலாம். இங்கே டிஇன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது சிறுவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 90 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு சிறுவன் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து எவ்வளோ 1.2 மீட்டர் பெர் வினாடி கொடுத்துருக்காங்களா. அப்போது சிறுவன் உயரம் எவ்வளவு? 90 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போது கம்பத்தினுடைய உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.6 மீட்டர். அதுங்க நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. சிறுவனுடைய உயரம் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி ஏபிசிடிஇன்னு எடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ லெட்டர் அந்த லெட்டர் உள்ளே அப்ளை பண்ணி சம் சால்வ் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ ஏபின்றது என்னது? கம்பத்தோடைய நீளம் நம்ம எடுத்துருக்கிறது ஏபி 3.6 மீட்டர். அதே போல் சிறுவன் இது நம்ம டிஇன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? சிறுவனுடைய உயரம் எவ்வளவு? 90 சென்டிமீட்டர். அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம். அதே போல் கம்பத்தின் உயரம் 3.6 மீட்டர். இப்போ நம்ம கொஷினில் பாருங்கள், மீட்டரில் கொடுத்துருக்காங்களா. அதே போல் 4 வினாடிகளில் சிறுவன் கடந்த தூரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.2 மீட்டர் பர் வினாடி. அதாவதுனா வினாடிக்கு 1.2 மீட்டர் தூரம் அந்த சிறுவன் கடக்கிறாங்க. எல்லாமே மீட்டரில் இருக்கும்போது 90 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நாம் மீட்டர்லேயே மாற்றிக்கலாமா? மீட்டரில் மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, இப்போ 90 இருக்கா, சென்டிமீட்டர்லேருந்து மீட்டரில் மாற்றும்போது 90/100 வகுக்கணும். சரிங்களா? அப்போது 100 வகுத்தீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அப்போ ஒரு ஸ்தான் தள்ளி இங்கே புள்ளி வைக்கிற மாதிரி வரும். அப்போ என்ன வரும்? 0.9. அப்போ சிறுவனுடைய உயரம் மீட்டரில் மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கிது? 0.9 மீட்டர். சரிங்களா? இப்போ 4 வினாடிகளில் சிறுவன் கடந்த தூரம். இப்போ ஒரு வினாடிக்கு 1.2 மீட்டர் சிறுவன் போகிறாங்க அப்படின்னும் போது 4 வினாடி அப்படின்னா என்ன வரும்? × 4. இங்கே மீட்டர் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெருக்கிட்டு லாஸ்ட்டாக நமக்கு கீழே போட்டுக்கலாம். இப்போ 1.2 × 4 12 × 4 வருமா? அப்போது பெருக்கும்போது என்ன வரும்? 48ன்னு வரும். ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சு 4.8. அப்போ 4 வினாடிகளில் சிறுவன் கடந்த தூரம் எவ்வளவு? 4.8 மீட்டர். சரிங்களா? இப்போது இதை வச்சு நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, இது கம்பம், இது சிறுவன். இப்போது லைட் இந்த பக்கம் அடிக்கும் போது சிறுவனுடைய இம்ப்ரெஷன், அதாவது நிழல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எப்படி விழும்? சிறுவனுக்கு முன்னே விழும். வெளிச்சம் பின்னாடி வச்சுதுன்னா அந்த நிகழ் முன்னே விழும். அந்த விழுற இடம் அந்த சி. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, சிறுவன் இங்கே இருக்கான், நிழல் இந்த டைரெக்ஷனில் கீழே விழுது. அப்போ இந்த ஈக்கும் சிக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரியாது அப்படின்றதுனால இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது கொடுத்துருக்கிற ட்ராவில் பாருங்கள், நமக்கு ஏபிசின்றது ஒரு முக்கோணம். சரிங்களா? அதே போல் டிஇசின்றது ஒரு முக்கோணம். இப்போ 2 முக்கோணம் இருக்குது. இது எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் டிசிஇ. சரிங்களா? இப்போது இதில் நமக்கு எது பொது கோணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சின்றது பாருங்க, ஏபிசின்னு எடுக்கும்போது நமக்கு சின்றது கோணமாக அமையுது. அதே போல் டிஇசி எடுக்கும்போது நமக்கு பொதுவாக கோணம் நமக்கு சி இங்கே அமையுது. இது நமக்கு செங்கோணம். பி
ஈன்றது. சரிங்களா? அப்போது இந்த ரெண்டு முக்கோணத்துலேயுமே நமக்கு பொது கோணம் என்ன? பொது கோணம் ஆங்கிள் சி. சரிங்களா? அப்போது இதிலிருந்து நமக்கு பார்த்திங்கன்னா 90 டிகிரி இதுன்னா பியும் ஈயும் 90 டிகிரி. இது எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் எடுத்து எழுதும் போது ஆங்கிள் ஏபிசி 90 டிகிரி வருது. அதே போல் ஆங்கிள் டிஇசி இது ரெண்டுமே நமக்கு வந்து 90 டிகிரி. இவங்க என்ன சென்டரில் என்ன இருக்கோ இதுதான் நமக்கு வந்து கோணம். பின்றது 90 டிகிரி, ஈன்றது 90 டிகிரி. இந்த மாதிரி கோணம் எடுத்து எழுதும் போது 90 டிகிரி வந்து எந்த லெட்டர் வருதோ அதை வந்து சென்டர் பாயிண்டில் வர்ற மாதிரி எடுத்து எழுதுங்க. இல்லையா? ஸ்பெசிஃபிக்காக அந்த லெட்டரை மட்டும் எடுத்து எழுதுங்க. சரிங்களா? அப்போது இங்கே சின்றது பொது கோணம். அதே போல் ரெண்டு முக்கோணத்துலேயுமே நமக்கு வந்து ஆங்கிள் பார்த்திங்கன்னா பிஇ வந்து 90 டிகிரியாக இருக்குது. அப்போது ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இந்த இடத்துல வந்து ஒத்த பக்கங்கள் ரெண்டும் வந்து எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அப்போ இது எப்படி இருக்கும்? வடிவத்தொகையாக இருக்குமா? அப்போ முக்கோணம் ஏபிசி வந்து வடிவத்தொகையாக இருக்கும். எதுக்கு? முக்கோணம் டிஇசிக்கு. சரிங்களா? இல்லை எல்லாம் உங்கள் ஒரே மாதிரி போகிறதுன்னா இங்கேயும் வேணால் மாற்றிக்கோங்க. டிஇசின்ட்டு இப்படி போட்டாலும் கரெக்டு தான். இப்போது இது எடுத்து எழுதும்போது என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பாருங்க, இது ரெஃபரன்ஸுக்கு எழுதுகிற தேவையான எழுதிக்க. ஏபி எடுப்போம், அடுத்து பிசி, அடுத்து ஏசி. சிஏனாலும் ஏசினாலும் ஒன்று தான். இங்கே ஃபஸ்ட்டு வந்து டிசி எடுப்போம், அடுத்து இசி, அடுத்து டிசி. அதே போல் இங்கே டிசின்னு எடுத்தால் இங்கே ஏசின்னு எடுக்கணும். இல்லையா? சிஏ எடுக்கிறோம்னா இங்கேயும் சிடின்னு எடுக்கணும். எடுக்கிற ஆர்டர் வந்து ஒரே மாதிரி வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து முதல்ல ஏபி எடுக்கலாம், இங்கே டிசி எடுக்கலாம். அடுத்து இங்கே பிசி டிவைட் பை இசின்னு வரும். அடுத்து ஏசி டிவைட் பை டிசி. சரிங்களா? ஏன் எனக்கு ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும் போது ஒத்த பக்கமாக அமையும். இது நம்ம எடுத்து எழுதி இதுக்கான மதிப்பை பிரதியிட்டு சுருக்கும்போது எக்ஸுக்கான மதிப்பு என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ அங்கே ஏபி டிவைட் பை என்ன வருங்க? டிஇ. அடுத்து பிசி டிவைட் பை இசி. அடுத்து ஏசி டிவைட் பை டிசி. சரிங்களா? அப்போ ஆல்ரெடி நமக்கு பாருங்கள் ஏபியோடைய மதிப்பு தெரியும். என்ன? 3.6 மீட்டர் டிவைட் பை டிஇயோட மதிப்பு என்ன? 0.9 மீட்டர். மீட்டர் மென்ஷன் பண்ண தேவையில்லை, மதிப்பு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். அடுத்து பிசி. இங்கே வந்து நமக்கு பிசி டிவைட் பை இசி ஈக்குவல் ஏசி டிவைட் பை டிசி. இப்போ இந்த படத்தில் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு பிசியோடைய தொலைவு, அதாவது இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிக்கு ஈக்கு ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? 4.8 மீட்டர். இது வந்து சிறுவன் வந்து விலகு கம்பத்துலேருந்து இங்கே வந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்போது நமக்கு பிசின் போது 4.8ஐயும் இந்த எக்ஸுக்கான மதிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, இதை கூட்டினா நமக்கு வந்து பிசிக்கான தொலைவு கிடைச்சிரும். அதே போல் இசிக்கான தொலைவு என்ன? எக்ஸு. சரிங்களா? அப்போ பிசின்றது என்ன? 4.8ஐயும் எக்ஸையும் கூட்டினா வர்ற மதிப்பு தான் பிசி டிவைட் பை. அதே போல் இசிக்கான மதிப்பு என்ன? எக்ஸ் மட்டும். அடுத்து ஏசிக்கும் டிசிக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ராயிங்லேயே வந்து மதிப்பு கொடுக்கல. இப்போ கொடுக்காததுனால நம்ம மென்ஷன் பண்ணுற அவசியம் இல்லை. இந்த வேல்யூவை மட்டும் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸுக்கான மதிப்பு கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இதுவும் வந்து 3.6 இருக்குது டிவைட் பை 0.9. ரெண்டும் ஒரு தான் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? காமனாக மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கிடலாமா? அப்போ 3.6 × 10 டிவைட் பை 0.9 × 10.
ஈக்குவல் 4.8 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ். இப்போ 10ஆல் பெருக்கும்போது என்ன வரும்? 360ன்னு வரும். ஒருத்தான் தள்ளி புள்ளி வச்சு 0 கேன்சல் ஆகிடும். 36. சரிங்களா? அதே போல் டிவைட் பை 0.9 பெருக்குனா என்ன வரும்? இது ஆக்சுவலாக வந்து எப்படி பெருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36 × 10ன்னு வரும். இந்த புள்ளிலாம் பெருக்கும் போது 0 கூட பெருக்குனா 0 0 வந்துடும். 1 கூட பெருக்குனா 6, இந்த 3 அப்படியே வந்துடும். 3 6 3 வரும். ஒரு ஸ்தான் தள்ளிங்க புள்ளி இருக்கா, இந்த ஒரு ஸ்தான் அங்கே வைக்கும் போது இந்த 0 கேன்சல் ஆகிடும். அதே போல் 0.9 × 10 இருக்குது பார்த்தீங்களா, இதே பெருக்கிறதுனா 0 பெருக்கும் போது 0 ஆயிரும். 1 × 9 0 9ன்னு வரும். ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி இருக்கா, புள்ளி வச்சு அப்படின்னா அங்கே 0 கூட பெருக்கினாலுமே 0வால் பெருக்கினாலோ வகுத்தோட 0 தான் கிடைக்கும் முன்னாடியும். சரிங்களா? அதான் தேவை கிடையாது. ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வச்சா அந்த 0 ரிமூவ் ஆகிடும். நமக்கு 9 மட்டும் வரும். ஈக்குவல் 4.8 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ். இப்போ கேன்சல் பண்ணலாமா? 9 9 9 36. அப்போ 4 ஈக்குவல் 4.8 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸு. இப்போது இங்கே பெருக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸு, இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வருமா? இப்போ என்னவாகும்? 4x ஈக்குவல் 4.8 ப்ளஸ் எக்ஸ்னு வரும். 4 × x 4x தான். சரிங்களா? இப்போ எக்ஸை ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம், நம்பர்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸாக இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வருமா? வரும்போது மைனஸ் எக்ஸாக மாறும். அப்போது இப்போ 4x ப்ளஸ் எக்ஸ் ஆகுது மைனஸாக மாறும். மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் 4.8. இப்போ 4xலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சிடலாமா? கழிச்சா என்ன ஆகும்? 3x. ஆக்சுவலாக பாருங்கள், இங்கே வகுத்தில் இருக்க எக்ஸு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல வரும். இப்போ 4 × x 4xன்னு வந்திருக்கு. 4xலேருந்து ஒரு எக்ஸை கழிக்கிறோம், கழிச்சா 3x ஈக்குவல் 4.8. இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு பெருக்கல்ல இருக்கிற அந்த 3 ஈக்குவல் இந்த பக்கம் அமிச்சா இந்த பக்கம் வரும்போது 4.8 டிவைட் பை 3 வரும். பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தில் வரும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? அப்போது 48 டிவைட் பை 3 வரும். கேன்சல் பண்ணால் 1 3 1 3 மீதி 1. 18ல் எத்தனை 3 இருக்குது? 6 இருக்குது. அப்போ 16. இப்போது 4.8 ஒரு ஸ்தான் தள்ளி இங்கே புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சா 1.6. இப்போ எக்ஸின் மதிப்பு 1.6 மீட்டர். அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. therefore சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிழலின் நீளம் கேட்டிருக்காங்கல்ல, அப்போ சிறுவனுடைய நிழலின் நீளம் x = 1.6 மீட்டர். சரிங்களா? கீழே எடுத்து எழுதி மென்ஷன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச ஆன்சரை வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.